அடுத்த காரியம் என்ன சொன்னேன்? ஜெபம், வேத வாசிப்பு. ஜெபம்னா என்னன்னு சொல்லிட்டேன். வேத வாசிப்புனா என்னது? வேதத்தை யாராவது முழுவதுமா வாசிச்சு முடிச்சிருக்கீங்களா? அது அவங்க முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுசா வாசிக்கலையா? விசுக்கப்பட்ட எத்தனை வாசம் வாசிச்சிருக்காரு நீங்க சிஸ்டர்? படிச்சவங்களுக்கு இருக்கும், படிச்ச இளைஞர்களுக்கு. 6ஆம் கிளாஸ்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும்? 5 சப்ஜெக்ட். 7ஆம் கிளாஸ்ல 5, 8ல 5, 9ல 5, 10ல 5, 4 5 20, 11ல பொதுவா 5 வச்சிருக்கோம், 25, 12ல ஒரு 5, 30 புக்கை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். அப்படிதான் 6 வருஷத்துல எத்தனை புக்கை படிச்சு முடிச்சிருக்கோம்? 30 புக்கை படிச்சு முடிச்சிருக்கோம். ஏன் படிக்கணும், பரிச்சு எழுதணும், எழுதினாதான் எனக்கு மார்க்கு, நான் மார்க் எடுத்தாதான் அடுத்த வகுப்புக்கு நான் போக முடியும். இந்த சட்டத்திற்கு நான் என்ன பண்றேன்? கீழ்படுகிறேன். தேவன் எனக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரா இல்லையா? இப்ப படிப்பு முக்கியமா, பரலோகம் முக்கியமா? அது எல்லாருக்கும் தெரியும், அது. ஆனா படிப்பு தான் முக்கியம். கேட்கும் போது பரலோகம் தான் முக்கியம்னு சொல்லுவான். ஆனா பரலோகம் தானே நமக்கு முக்கியம். நம்ம பரலோகத்துக்கு எதிராக கேட்கும் போது சொல்லுவான். ஆனா எதைத்தான் செய்வோம்? படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவோம். ஏன்னா உலகத்தில் அப்பதான் வாழ முடியும். கரெக்டா இல்லையா? உலகத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற நம்ம தேவனுடைய சட்டத்திற்கு என்ன பண்ண முடியல? கீழ்பண்ண முடியறதில்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிற காரியத்தை அல்ல, நான் வெறுக்கிற காரியத்தையே செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் விரும்புகிற காரியத்தை அல்ல, நான் வெறுக்குகிறதையே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மனசுக்குள்ள நான் உன்னை விரும்புகிறேன். நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள் கேட்டா நம்ம உடனே சொல்லுவோம், மனசுல இருந்து நம்ம பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் சொல்லுவோம். ஆனா நான் செய்யறது என்னதான் இருக்கு? உலகத்திற்கு அடுத்த காரியங்களை தான் நான் செய்யறேன். இந்த வேதத்தை ஒரு வருடத்துல படிக்க முடிக்க முடியுமா? முடியும். அப்புறம் ஏன் நம்ம படிக்கிறது இல்லை? வேதத்தை படிக்கிறதுல அநேக முறைகள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது இந்த வேதாகமத்தை என்னுடைய கையில் கொடுத்தாங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தைக்கு வாசிக்க தெரியுமா? தமிழ் வாசிக்க தெரியுமா? 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு புக்கை கையில கொடுத்து வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியுமா? தாராளமா வாசிக்க முடியுமா? கொஞ்சம் படிச்ச பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள்லாம் இல்லை. ஏதோ ஒரு புத்தகத்தை கையில கொடுத்து இதை படிப்பான்னு சொன்னா அந்த 7 வயசு 8 வயசு குழந்தையால அதை சரளமா படிக்க முடியுமா? அதான் சரளமா படிக்க முடியுமா? ஆனா நான் படித்தேன். 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன மாதிரி தமிழ்ல சரளமா படிக்கிறதுக்கு எனக்கு ஈக்குவலா இருந்தது மாட்டேன். அந்த மாதிரி தமிழ் அவ்வளோ இலக்கண பிழை இல்லாம படிப்பேன். காரணம் இந்த வேதாகம். காரணம் இந்த வேதாகம். ஏன் அப்படின்னா காலையில பைபிள் வாசிக்கணும்னா டீயோ காப்பியோ கிடையாது. இதுக்காக அநேக முறை அடி வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 100 வசனங்கள் மனப்பாடமா அப்படி கையை கட்டி கண்ணை மூடி சொல்லணும். இல்லைன்னா அங்கிருந்து என்னத்தை கொஞ்சம் எரிவாங்கன்னு தெரியாது. கையில கிடைக்கிறதுலாம் வரும் முடிஞ்சுது.
இதுக்கு பயந்துக்கிட்டு அரை கண்ணை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே சொல்றது. பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும்னு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏதாவது இந்த கையில கொடுத்து படின்னு சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்புறோமா இல்லையா? இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகாத வீட்டில் இருந்து நீங்க சொல்லுவீங்களா? ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். ஏன் அந்த ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு? அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையை மாற்றுது. படிப்பு தான் வாழ்க்கையை மாற்றுது. அப்போ அந்த வேதாகமா வேதாகமத்தை கையில் கொடுத்து படிக்கிறது. நான் வந்து ஒரு 5 முறை வந்து இந்த வேதத்தை நான் வந்து முழுசுமா வாசித்து முடிச்சிருக்கேன். 5 முறை. ஆனால் அது அந்த வயசு, அறியாத வயசு, படிக்கணுன்ற கட்டாயத்தில் என்ன பண்ணுவோம்? படிப்பேன். யாரும் விருப்பப்பட்டு அந்த வயசில் படிக்க மாட்டாங்க. படிக்கிறாங்க 7 வயசு 8 வயசு 10 வயசுல வயதில் கொடுத்து படிக்கலாம். விருப்பப்பட்டு படிக்கணும்ல யாருமே எந்த குழந்தையும் பார்த்து படிக்காது. படிக்கலைன்னா அடி வாங்கணுமேன்ற ஒரு கட்டாயத்தில் பயத்தில் உட்காந்து படிப்போம். அப்படிதான் ஒரு 5 முறை படித்து முடிச்சிருக்கேன். 5 தடவை எப்படி படித்தேன்னா கதை மாதிரி தான். ஒரு கதை புக்கை கையில் கொடுத்து அப்படி படிப்போம். கடை அப்படி படித்து முடிச்சு அந்த மாதிரி தான் ஒரு 5 முறை நான் படித்து முடிச்சிருக்கேன். பிரயோஜனம் இருக்கு. பிரயோஜனம் இருக்கா இல்லையா? பிரயோஜனம் இருக்கு. ஆனால் இல்லை முழுவதுமாக அது பிரயோஜனமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்போ வேதத்தை நான் என்ன பண்ணணும்? வேதத்தை நான் எப்படி தான் படிக்கணும்? புரிஞ்சு படிக்கணும். வேதத்தை நான் எப்படி படிக்கணும்? நிறுத்தி நிதானமாக படிக்கணும். நிறுத்தி நிதானமாக படித்தா எனக்கு புரிஞ்சுக்குமா? தியானிக்கணும். வேதத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். வேதத்தை படிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. அல்லேலூயா. படிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. படிக்கிறது யார்கிட்ட கொடுத்தாலும் படிச்சிருவாங்க உட்காந்து. ஆனால் தியானிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். படிக்கிறது மாற்றத்தை கொண்டு வராது. படிக்கிறத வச்சு நான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஆனால் வேதத்தை தியானிக்கிற தியானம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அதுதான் ஆண்டவர் என்னிடம் பேசுகிற அனுபவத்தை கொண்டு வரும். வேதத்தை நான் சும்மா கதை மாதிரி படிச்சுட்டு போனேன் அப்படின்னா அவர் என்னுடைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னிடம் பேசுகிறத நான் உணர முடியாது. ஆனால் வேதத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இருந்ததுன்னா அவர் என்கிட்ட பேசுகிறத நான் உணர முடியும். நம்ம சொன்ன மாதிரி தான் சும்மா ஏதோ ஆத்திரம் தோத்திரம் சொல்லி உட்காந்து 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது. நான் முறைப்படி ஜெபிச்சாதான் ஆண்டவர்கிட்ட நான் பேச முடியும். அதே மாதிரி தான் அவர் என்கிட்ட பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி முறைப்படி நான் வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை எப்படி தியானிக்கணும் அதை குறித்து நான் சில காரியங்கள் வேதத்தை எப்படி தியானிக்கணும்.